ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு த செஷன். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல வச்சு எப்படி வந்து ஃபைல்ஸை வந்து படிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து கொடுத்து அதுல இருந்து டேட்டாவை எடுத்து படிக்க சொல்லுவாங்க, டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ல பாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கலாம், நோட் பேடா இருக்கலாம், இல்லை வந்து வேர்ட் டாக்குமெண்டா இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸல் ஃபைலா இருக்கலாம். ஸோ இந்த எந்த டைப் ஆஃப் ஃபைல் கொடுத்தாலும் பைத்தானை வச்சு எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நோட் பேட்ல இருக்க கண்டென்ட்டை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபைல் பாத் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல என்னோட பாத்தை வந்து நான் கொடுத்துறேன். ஸோ இந்த பாத்துல எனக்கு வந்து என்னோட டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, இதை தான் நான் படிக்க சொல்ல போறேன். ஸோ யாரை படிக்க சொல்ல போறேன் அப்படின்னா ட்ரையை வச்சு ட்ரைக்குள்ள கொடுக்க போறேன். ஏன்னா சில நிறைய இஷ்யூஸ் வரும் ஃபைலை வச்சு படிக்கும்போது, கண்டென்ட் இல்ல, ஃபைல் இல்ல, அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வரும் இல்லையா. அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு தான், எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை எக்ஸெப்ட் குள்ள கொடுக்க போறேன். ஸோ ட்ரை எக்ஸெப்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி செஷன் நம்ம போட்டிருப்போம். உங்களுக்கு பேசிக் தெரியணும்னா அங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், வித் ஓகே ஓப்பன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஓப்பன் மெத்தட்ல தான் என்ன கொடுக்க போறோம், எந்த ஃபைல் பார்த்து எந்த ஃபைலை வந்து நான் படிக்க போறேன் அப்படின்றத கொடுக்க போறேன். ஃபாலோட் பை சிம்பிளா என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ன வந்து உங்களோட ஆக்சஸ் லெவல், ஓகேவா, ரீடா, ரீட் ரைட்டா, அப்டேட்டா, அந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுதான் கொடுக்க போறோம். இப்போதைக்கு நம்ம படிக்க போறோம்ன்றதால 6 உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க இங்கே பாத்துக்கலாம். ஓகேங்களா. சோ வந்து நான் படிக்க போறேன். எப்படி படிக்க போறேன், ஆஸ் ஃபைல். சோ ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஜெக்டா வந்து இதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓப்பன் ஃபைல் ஆப்ஜெக்ட இந்த வேரியபிள் ஃபைல்ன்ற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சோ லாஸ்டா ஒரு காலன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இந்த வித்துக்குள்ளதான் இப்ப நம்ம இன்டென்டேஷன் கொட்டி எழுத போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைல், ஓகேவா, இதை வச்சு நான் இந்த வேரியபிளை வச்சு ஒரு ரீட் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ண போறேன். ஸோ ரீட் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா கண்டென்ட்டை கொடுக்க போகுது. அந்த கண்டென்ட்டை வாங்குறதுக்கு நான் ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், கண்டென்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்ப இதை வாங்கிட்டு இதை படிச்சுட்டேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இதை பிரிண்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஓகே. நான் வந்து படிச்சுட்டு இதுல கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரை கொடுத்ததால கண்டிப்பா எக்ஸெப்ட் வந்து கொடுக்கணும். ஸோ எக்ஸெப்ட்ல நான் பேசிக்கா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் கொடுக்குறேன். இல்ல எனக்கு வந்து வேற ஏதாவது வரும் சான்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஜென்ரல் எக்ஸெப்ஷனும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஜென்ரல் எக்ஸெப்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா அதையும் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இதுதான் என்னுடைய மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஃபார்மேட்ல திஸ் இஸ் தி எரர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் ஈய வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. சோ அதே இதை நான் என்ன பண்ண போறேன், இங்கேயும் கொடுக்க போறேன். இங்க இங்க ஓகே. இங்க என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா இங்க ஃபைல் நாட் ஃபவுண்டுக்குள்ள எங்க எதுல இருந்து ஃபைல் நாட் ஃபவுண்டு அப்படின்னு கொடுக்க போறேன். சோ ஃபைல் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் நான் இங்க பாஸ் பண்றேன். ஓகேவா. சிம்பிள். இருந்துச்சுன்னா எடுத்து படிச்சுட்டு எனக்கு கண்டென்ட் பிரிண்ட் பண்ண, இல்ல அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கொடுன்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம இதை ரன் பண்றோம். ரன் பண்ணா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க, யூனிகோட் எஸ்கேப். இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்தாலே உங்களுக்கு அது மாறிடும். ஓகே. இப்ப ரன் பண்ணுங்க. கண்டென்ட்டை எனக்கு இங்க படிச்சு சொல்லிடுச்சு. கரெக்டுங்களா. இதுதான் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல படிக்கிறதுக்கான வழி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம டாக்குமெண்ட் எப்படி படிக்கிறது, அடுத்ததுல எக்ஸல் ஷீட் எப்படி படிக்கிறதுன்னு சின்ன சின்னதா கொடுக்குறோம். ஏன்னா நாங்க ஸ்மாலா கொடுக்கறதுக்கான ரீசன் இதை நீங்க உடனே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க, நாங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.